பாதங்கள்ல தீராத எரிச்சலா, இதை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாத எரிச்சல் இது பல பேருக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பகல் நேரத்துல அல்லது ராத்திரி நேரத்துல அதிகமான எரிச்சல், சூடு கிளம்புன மாதிரி, தீய வச்ச மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி இது ஒரு காமன் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம். பாத எரிச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிறு நரம்பு தளர்ச்சி, அதாவது பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு அதை சொல்லுவோம். இந்த பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது சாதாரணமா யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ஏஜுக்கு மேல அது எல்லாருக்குமே காமனா வரக்கூடிய பிரச்சனை. வைட்டமின் B12 குறைபாடுல இருந்தா இது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வைட்டமின் B12 எதுல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான விட்டமின். அந்த விட்டமின் பால், முட்டை, இறைச்சி இதுல இருந்து தான் அதிகமா கிடைக்கும். இது எதுவுமே உட்கொள்ளலைன்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ அதனால நீங்க பால், தயிர், முட்டை, கறி சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, பால், தயிர் உட்கொண்டீங்கனாலே உங்களுக்கு விட்டமின் B12 வேணுங்கிற அளவுக்கு கிடைச்சிடும். விட்டமின் B12 குறைபாடு நம்ம எதிர்பார்க்கற விட அதிகமான பேருக்கு கம்மியா இருக்குது. விட்டமின் B12 குறைபாடு ரொம்ப காமன் ப்ராப்ளமா இருக்கு. அதன் காரணமா விட்டமின் B12 பல வேலைகள் அது செய்யுது. நம்ம உடம்புல சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாக்குறதுல விட்டமின் B12க்கு வேலை இருக்கு. அதனோட இன்னொரு முக்கியமான வேலை நம்மளுடைய சிறு நரம்புகள். இப்போ நரம்பு மண்டலத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நரம்பு மண்டலங்கிறது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி. அதுல பெரிய ஒயர்ஸ் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் மாதிரி தான் நம்மளுடைய சிறு நரம்புகள். நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்கள், பாதங்கள்ல எல்லாம் அந்த சிறு நரம்புகள் நிறைய இருக்கும். அந்த சிறு நரம்புகள் தான் நம்மளுடைய உணர்வு, தொடு உணர்வு, சூடு, குளிர், இது போன்ற உணர்வுகளை நம்ம மூளைக்கு கடத்துது. அந்த சிறு நரம்புகளுக்கு இன்சுலேஷன், அதாவது ஒயருக்கு மேல எப்படி காப்பர் ஒயருக்கு மேல பிளாஸ்டிக் இருக்குதோ அது மாதிரி இந்த சிறு நரம்புகளுக்கு மேல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஃபேட்டால் ஆனது. அந்த இன்சுலேஷனுக்கு இந்த விட்டமின் B12 மிக முக்கியம். எப்ப இந்த விட்டமின் B12 இல்லையோ, அந்த இன்சுலேஷன் போயிருச்சு அப்படின்னா, எப்படி ஒரு கரண்ட் கம்பி ஓப்பன்ல இருந்தா எப்படி ஈஸியா நமக்கு ஷாக் அடிக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய சிறு நரம்புகள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு எரிச்சல், தீராத வலி, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பெரிஃபரல் நியூரோபதி ஒரு வயதுக்கு மேல நிறைய பேருக்கு காமனா வரக்கூடியது நான் சொன்னேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு சுகர் அப்படின்னு தெரிய வர்றதே இந்த கை கால் எரிச்சல்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அப்ப சுகர் இருந்தா என்ன ஆகும்னா, இந்த இன்சுலேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு போயிடும். அப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப காமனா வரும். அது இல்லாம இன்னும் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிஃபரல் நியூரோபதி வரலாம். இந்த பிரச்சனை ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இது சாதாரணமா ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப சமயம் எடுக்கும், மெல்ல மெல்ல தான் சரி பண்ண முடியும். இதற்கு சாதாரண வலி மாத்திரைகள் கேட்காது. இதற்குன்னு ஸ்பெஷலான நரம்பு சத்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும். உங்களுடைய B12 அளவை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அது குறைவாக இருந்தால் மட்டும்தான் B12 எடுக்கணும். எனக்கு சும்மாவே நரம்பு வலிக்குதுன்னு B12 ஊசி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அது செய்யக்கூடாது. ஏன்னா B12 டாக்ஸிசிட்டி, அதிகமாக உடம்புல B12 ஜாஸ்தி ஆயிட்டாலும் அது ஒரு விஷமா மாறக்கூடிய பிரச்சனை இருக்குது. அதனால இந்த சத்து ஊசி போடுறேன்னு சொல்லி நர்ஸுகிட்ட, கம்பவுண்டர்கிட்டயோ போய் ஊசி போடுறது மிக தவறான ஒரு விஷயம். இந்த பெரிஃபரல் நியூரோபதி இருந்தா இன்றைக்கு அதை சரி பண்ணறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு. இந்த மெடிசின்ஸை உங்க மருத்துவர் ஒவ்வொன்றா கொடுத்து பார்ப்பார். நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் அந்த மாத்திரை சாப்பிட்டு அது நல்லா ஆகலை அப்படின்னு உடனே அடுத்த மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யாது. இது ஒரு 3 அல்லது 6 மாதங்களுக்கு பொறுமையாக வைத்தியம் பண்ணும்போது நிச்சயமாக இதுல குணம் கிடைக்கும். உங்களுக்கு இது போன்ற பிரச்சனை இருந்தா நீங்க மேலும் சந்தேகங்கள் இருந்தா எங்களை அணுகுங்க. நான் கோயம்புத்தூர் KS ஆர்த்தோ கேர்ல கார்த்திக் செல்வராஜ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நன்றி, வணக்கம்.